Hello friends, welcome to Gomathi's kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட்ல தேங்காய் பால் பிரிஞ்சி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். இது சில பேர் வந்து தேங்காய் பால் நெய் சோறுன்னு கூட சொல்லுவாங்க. இதனால ஒரு பிரியாணி டேஸ்ட்ல ரொம்ப சூப்பராவே இருக்கும். நம்ம இன்னைக்கு வந்து இத குக்கர்ல தான் செய்ய போறோம். நான் இந்த பிரிஞ்சி சாதத்தோட பாத்தீங்க அப்படினா காலிஃப்ளவர் 65 ஓடையும் மஷ்ரூம் போட்ட ஒரு மசாலா கிரேவியோடையும் வந்து நான் சர்வ் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படினா காலிஃப்ளவர் 65 கடையில் வாங்குற 65 மசாலா மாதிரியே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதில் வந்து எப்படி செய்யணுங்கிற வீடியோ வந்து நான் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன். விருப்பப்பட்ட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பிரிஞ்சி சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் பால் பிரிஞ்சி செய்கிறதுக்கு நான் எடுத்திருக்கிற அரிசின்னு பார்த்தீங்கன்னா பாசுமதி அரிசி எடுத்திருக்கிறேன். அதாவது மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு பாசுமதி அரிசி எடுத்திருக்கிறேன். இதை ஒரு 2 தடவை களைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா 2 தடவை அலம்பி கீழே ஊற்றிட்டு இப்போ இதை வந்து ஊற வச்சுக்க போகிறோம். குறைஞ்சது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஊறணும். செய்ய போகிறதுக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு குக்கரில் நெய்யும் எண்ணெயும் பாதி பாதி ஊற்றிக்க போகிறேன். அதாவது 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வந்து முழுக்க நெய்யில் செஞ்சாலும் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. இந்த சைஸில் உள்ள பட்டை 2 சேர்த்துக்கலாம். 3 கிராம்பு, மற்ற எந்த ஒரு கரம் மசாலாவும் இதில் சேர்க்க வேணாம். இது நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வெங்காயம் சேர்க்கணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸில் ஒரே ஒரு வெங்காயம் போதும். நீளமாக நறுக்கினதுன்னு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு இருக்குது. அதை வந்து இதில் சேர்த்துட்டு மிதமான தீயில் இதை வந்து ஒரு கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு மட்டும் வதக்கிக்கலாம். ரொம்ப வந்து பிரியாணி மாதிரி செவக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த அளவுக்கு வதங்கிட்டு இருக்கப்பே இந்த பிரிஞ்சிக்கு தேவையான அளவு காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா காரம் தான். நான் வந்து 5 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்து போட்டு அதையும் இதோட இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதா வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு மிதமான தீயில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கப்பவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கலாம். இது ரொம்ப பொடியாலாம் நறுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே நீங்கள் வந்து இலைகளை போட்டுக்கலாம். அதே அளவுக்கு நம்ம வந்து புதினா இலைகளையும் சேர்த்துக்கலாம். இது பிரியாணி போடுற அளவுக்கு நம்ம நிறைய போடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக போட்டால் போதும் வாசத்துக்காக. அதையும் இதில் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி, நல்ல ஒரு பெரிய சைஸில் ஒரே ஒரு தக்காளி போதும். கட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு இருக்குது. அதை இதில் சேர்த்துட்டு தக்காளி வந்து குழையணும்னு அவசியம் இல்லை, வெந்தால் போதும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த அளவு வதங்கிட்டு இருக்கப்பே நான் வந்து இந்த பிரிஞ்சிக்கு கொஞ்சமாக கலருக்காக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வெள்ளையாக வேணும் அப்படின்னா இந்த மஞ்சள் தூள் வந்து நீங்கள் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு பெரிய மூடியில் ஒரே ஒரு மூடி எடுத்து 1 கப் துருவின தேங்காயில் முதல் பால் 2வது பால் 2யுமே சேர்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு இருக்கும். 2 கப் அரிசிக்கு 2 கப் தாராளமாக தேங்காய் பால் போதுமான அளவு. இப்போ நம்ம 2 கப் அரிசிக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அதனால் மிச்சம் ஒரு 2 கப்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கட்டாயம் அரிசி வந்து 15லேருந்து 20 நிமிஷம் ஊறினா தான் உங்களுக்கு இந்த தண்ணியோட அளவு சரியாக இருக்கும். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்புன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து உப்பு செக் பண்ணுறதுக்குன்னு பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு ஒரு டிப்ஸு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு உப்பு வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒரு கல் கூட இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாதம் வெந்ததுக்கப்புறம் சாதத்துக்கு உப்பு சரியாக இருக்கும். இப்போ இதை வந்து கொஞ்ச நேரம் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கு அப்புறமா, அதாவது இந்த அளவுக்கு நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை வந்து நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஊற்றிருக்கிற தண்ணியோட அளவு சரியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மெதுவாக கலரி கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம வந்து குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சு ஒரு மிதமான தீயில் 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. விசில் வந்துச்சு அப்படின்னா விசிலுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா 10 நிமிஷமாக மிதமான தீயில வச்சுருந்தேன். இப்போ வந்து ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு ஓரம் போல் கிளறி கொடுங்க. டக்குன்னு வந்து நடுவில் வச்சு கிளறினீங்க அப்படின்னா சாதம் வந்து உடஞ்சி போயிடும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நெய்யில் வறுத்த முந்திரியை கொஞ்சமாக நெய்யோடையே சேர்த்து போட்டுருக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இந்த சாதத்துக்கு முந்திரி சேர்க்குறப்ப டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பரான தேங்காய் பால் பிரிஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த சாதத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.